தமிழகத்தினுடைய கோவையில அமுதன் என்கிற மாணவனும், சென்னை திருவொற்றியூர்ல தனுஷ் என்கிற மாணவனும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த 2க்கும் பின்னணியாக அதிகரித்து வரக்கூடிய போதை கலாச்சாரம். அதற்கு எதிராக இந்த மாணவர்கள் தடுக்க முயற்சி பண்ணாங்க. ஆகவே தான் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு தியரியும் இதுக்கு பின்னாடி இருக்கு. எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டுல போதை கலாச்சாரம் ரொம்ப அதிகரிச்சு கொண்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு. இது சம்பந்தமா ரொம்ப கவலையோட ஒரு கன்சர்னோட பேச வேண்டிய சட்டமன்றம் சட்டமன்றமாக மாறி இருக்கு. வாட் அபவுட் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. நீங்க தப்பு பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்டா அந்த தப்பு பண்ணோம் இல்ல அப்படின்னு சொல்லாம நீங்க மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கேட்கக்கூடிய வாட் அபவுட் பாலிடிக்ஸ் குள்ள போய் தமிழ்நாடு சட்டமன்றம் சிக்கி கொண்டிருக்கு. பரஸ்பரம் 2 பேரும் குற்றச்சாட்டை ஒருத்தர் பார்த்து பேசிட்டே இருக்கிறாங்க. இது ஏதோ 2 கட்சிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல, அல்லது படுகொலை செய்யப்பட்டிருக்கிற 2 மாணவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மட்டும் இல்லை. இது தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய எல்லாரும் கவலைப்படக்கூடிய ஒரு போதை கலாச்சாரத்தை குறித்து இது ஒரு சோசியல் இஷ்யூ. கடந்த 7 மாதங்கள்ல தமிழ்நாட்டில் 10,040 போதை தொடர்பான வழக்குகள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2024 7 மாதங்கள்ல மட்டும் இவ்வளவு எண்ணிக்கையில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா எவ்வளவு போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் புழங்குது அப்படிங்கறத இந்த டேட்டா சொல்லுது. 14,400 பேர் இந்த போதை என்கிற இந்த பிரச்சனையின் அடிப்படையில் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 17,500 கிலோகிராம் கஞ்சா சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 9 லட்சம் போதை மாத்திரைகளை இந்த வழக்குகளின் பின்னணியில் காவல்துறை என்பது பறிமுதல் செய்திருக்கு. அப்ப இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயண்டா தமிழ்நாட்டில் எந்த தங்கு தடையும் இல்லாமல், குறிப்பாக பள்ளிக்கூடங்கள்ல, கல்லூரி வளாகங்கள்ல இவ்வளவு அபரிமிதமான போதை கலாச்சாரம் என்பது பெருகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவரம் தான் இந்த டேட்டால இருந்து நமக்கு தெரிய வருது. ரொம்ப கவலையோட எச்சரிக்கையோட நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அதை காவல்துறையும் சொல்றாங்க, ஊடகங்களும் எழுதுறாங்க. என்னன்னா ட்ரெடிஷ்னல் சப்ஸ்டன்ஸ்ல இருந்து இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக் பயன்பாட்டுக்காக இன்னைக்கு அதை பயன்படுத்தக்கூடியவங்க மாறி இருக்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பாரம்பரியமான மூலக்கூறுகள் கொண்ட போதைப் பொருள். அதிலிருந்து இன்னைக்கு சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த போதை பழக்கம் என்பது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் வரக்கூடிய போதைப் பொருட்களுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, கவலை அளிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது. கஞ்சா, ஹெராயின், டைடால், மெத்தாபெட்டமைன், நிட்ரோவேட், எல்எஸ்டி, கூல் லிப், இன்னும் ஏராளமான சாக்லேட் வடிவத்தில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய, சாதாரண பொட்டிக்கடையில் கூட கிடைக்கக்கூடிய அளவிற்கு இந்த போதை மருந்துகள் என்பது மாணவர்கள் கையில் போய் சேருது அப்படிங்கிற ஒரு விவரம் என்பது இருக்கு. இந்த தாராளமாக புழங்கக்கூடிய இந்த போதைப் பொருள் என்பது அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெருக்கம் இல்லாமல் இந்த போதை விற்பனை என்பது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை கட்டுப்படுத்துவதற்கு நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ அப்படிங்கிறது இருக்கு. இன்டர் ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸஸ் சிறப்பு படைகள் நிறைய இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எப்படி இவ்வளவு தாராளமாக இந்த போதைப் பொருள் என்பது தமிழ்நாட்டில் புழங்குது அப்படின்னு சொன்னால், அதிகார வர்க்கம், அரசியல்வாதிகள், இன்னும் சொல்ல போனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய சில உயரதிகாரிகளே இது உடந்தையாக இருக்காங்க என்று ஊடகங்கள் எழுதி கொண்டே இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் இது ஒரு சோசியல் இஷ்யூ. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அதை விவாதிக்கக்கூடிய சட்டமன்றத்தில் பரஸ்பரம் 2 கட்சிகள் குற்றம் சாட்டி கொண்டிருப்பது மட்டும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்றால் இல்லை அப்படிங்கிறதா நாம் இந்த பிரச்சனையில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. 2 அம்சங்களை மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா 50% அந்த தனிநபர்கள் அந்த போதையை பழக்கத்துக்கு அடிமையான உட்கொள்ளக்கூடிய தனிநபர்கள் காரணம் என்று சொன்னால், 50% சூழல் காரணம். ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்குது, நண்பர்களோடு போனால் அதை நம்ம கன்சியூம் பண்ணலாம் என்று அந்த சூழல் என்பதும் தமிழகத்தில் இவ்வளவு தாராளமாக புழங்கக்கூடிய காரணமும், இந்த 100 பேர் போதைக்கு அடிமையானாங்கன்னா 50% பர்சனலும் 50% சிச்சுவேஷனும் காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான சோசியல் இஷ்யூ. மருத்துவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய அவர்களுடைய இந்த மூளை இருக்கு இல்லையா, அது நியூரோ அடாப்டேஷன். ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டா மீண்டும் மீண்டும் அந்த போதையை உட்கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மூளை என்பது நியூரோ அடாப்டேஷனுக்கு போயிடுது. ஆகவே மீண்டும் அவர்கள் போதையை தேடி போறாங்க. அவங்க கையில் ஒரு முறை ஒருத்தர் போய் வாங்கிட்டாங்கன்னா அவங்களை தேடி சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை என்பது ரொம்ப கவலையோடு கவனிக்க வேண்டிய, கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு இஷ்யூவாக இருக்குது. கல்வி வளாகங்கள் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களை அந்த பழக்கத்திலிருந்து எவ்வாறு விடுவிப்பது, அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையானக்கூடியவர்களை அந்த குடும்பமும் சுற்றமும் நட்பும் எப்படி அவர்களிடம் விடுவிப்பது என்கிற ஒரு கன்சர்ன் இருந்து ரொம்ப கவலையாக ஒரு சயின்டிஃபிக்கல் அப்ரோச்சோட, ஒரு பொலிட்டிக்கல் உறுதித்தன்மையோட, ஒரு அரசியல் உறுதித்தன்மையோட இந்த பிரச்சனையை நாம் கையாள வேண்டியிருக்கிறது. இது மேலெழுந்த வாரியாக விவாதிக்கிற, பரஸ்பரம் குற்றம் சாட்ட பிரச்சனையாக நாம் சுருக்கி விட்டோம் என்று சொன்னால், அன்பார்ச்சுனேட்டா இந்த பரஸ்பரம் 2 அரசியலை ஆதரிக்கக்கூடியவர்களும்
இது ஒரு சமூக பிரச்சனை என்கிற எந்த பிரஜையும் இல்லாமல் தன்னுடைய அரசியல் கட்சி என்ன லைன் எடுக்குதோ அதே மாதிரி சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிட்டு அது சரி தப்புங்கிற இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் கடந்து இது தமிழகத்தினுடைய மாணவர்கள் பிரச்சனை, இளைஞர்கள் பிரச்சனை, தமிழகத்துடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்கிற ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த பிரச்சனை விவாதிப்பதும், அதிகரித்து வரக்கூடிய போதை கலாச்சாரத்தை தடுப்பதற்குண்டான முயற்சியை எடுப்பதும் இந்த சமூகத்திற்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது. அத்தகைய முயற்சி என்பது அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்க வேண்டியிருக்கிறது.